வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 9th சம் வரையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் 10ல் இருந்துட்டு 12 வரையும் பார்க்கலாம். சரிங்களா? 10லேருந்து 12 வரையும் நமக்கு டோட்டல் டேட்டாஸ் ஃபார்மேட்டில் போடுற மாதிரி இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட்டாஸ் ஃபார்மேட்டில் போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபார்மேட் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தா நமக்கு கண்டிப்பாக புரியும். எல்லாமே பார்த்து குழப்ப வேண்டியது இல்லை. ஓகே, நான் ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ உங்கள்கிட்ட புக் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 10th சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னாலே எதை கண்டுபிடிக்கணும்? டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் போட்டுக்கோங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கன்ஃபார்ம் போட்டுக்கோங்க. எத்தனை தடவை ஒரே ஃபார்மேட்டை எழுதினாலும் ஃபார்மேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மறந்துடாதீங்க. கன்ஃபார்மாக டெபிட் கிரெடிட்லாம் கண்டிப்பாக எழுதுங்க. அண்ட் நேம் ஆஃப் த டைட்டில் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எழுதிடுங்க. தென் பார்த்தீங்கன்னா டோட்டல் டேட்டாஸ்னா டெபிட் சைட் பேலன்ஸ் பிபிடி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரியே பேலன்ஸ் பிபிடி டெபிட் சைட் போட்டிருக்கேன் 1 lakh rupees. தென் மீதி எல்லாமே ஆப்போசிட் சைடான கிரெடிட் சைட் நமக்கு வரும். ஸோ அப்போது பை கேஷ் ரிசீவ் ஆகிருக்கு. டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் தான் என்னது? நத்திங் பட் சேல்ஸ் ரிட்டர்ன், ரைட்? அப்புறம் பை பேலன்ஸ் சிடி க்ளோசிங் நம்ம 1,20,000 போட்டுடலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணால் அப்படின்னா எனக்கு 3,80,000 வருது. இந்த 3,80,000 நான் 1 lakh லெஸ் பண்ணி 2,80,000 எனக்கு கிரெடிட் சேல்ஸ் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு போட்டுக்கிறேன். சம்மில் பார்த்தீங்கன்னா 2,80,000 தான் நமக்கு ஆன்சராக இருக்குது. ஸோ என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை பேலன்சிங் ஃபிகர் ஆர் பிஎஃப் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? 10th சம்மில் சிம்பிளாக நமக்கு கிரெடிட் சேல்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 11th சம்மில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் சேல்ஸோட ஃபார்மேட் என்ன? கிரெடிட் சேல்ஸ் ப்ளஸ் கேஷ் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ். அப்போது கேஷ் சேல்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கிரெடிட் சேல்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி நம்ம ப்ளஸ் பண்ணி போட்டுக்கணும். சரிங்களா? அந்த கொடுத்துருக்க டேப்லெட் காலம்லேயே கேஷ் சேல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கேஷ் சேல்ஸும் எடுத்து இந்த இதில் என்ட்ரி பண்ணி போட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு மாறிடும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேஷ் சேல்ஸை நம்ம இதில் என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸோ டோட்டல் டேட்டாஸில் பேலன்ஸ் பிபிடி டெபிட் சைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். மீதி எல்லாமே ஆப்போசிட் சைடான கிரெடிட் சைட் போடுவோம். பேடப்ஸ் கண்டிப்பாக போடணும். பேடப்ஸ் இருந்துட்டு தான் போடணும், இல்லாட்டி போட தேவையில்லை. ஸோ ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா 5,40,000 நமக்கு கிரெடிட் சேல்ஸ் பேலன்சிங் ஃபிகர். ஸோ 5,40,000 கிரெடிட் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ்க்கு 4,60,000 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 10 lakh டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் இல்லஸ்ட்ரேஷனை நம்ம எப்படி பார்த்தோன்னா பில்ஸ் ரிசீவபிள் போட்டு டோட்டல் டேட்டாஸ் போடுவோம். ஸோ எக்ஸைஸில் ஒரு சம் இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் போட்டு டோட்டல் டேட்டாஸ் போடுறது. அந்த சம்மும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். 12th சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். ஸோ நீங்கள் போட்டு பாருங்கள். அது பில்ஸ் ரிசீவபிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு புரியும். 13th சம் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் போட்டு டோட்டல் டேட்டாஸ் போடணும். கொஸ்டின் நமக்கு எல்லாமே கலந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதோட பேலன்ஸ் பிபிடி, இதோட பேலன்ஸ் பிபிடி, இதோட சிடி எல்லாமே கலந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது மட்டும் நம்ம மாற்றி போட்டுறக்கூடாது. சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் டோட்டல் டேட்டாஸோட கனெக்டில் இருக்குது அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஆர் சைடில் போடுவோம். அதே மாதிரி டோட்டல் டேட்டா டிஆர் சைடில் போடுவோம். அதாவது டோட்டல் டேட்டார் அப்படின்னாலே டிஆர் சைட் பேலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பில்ஸ் ரிசீவபிளும் டிஆர் சைட் டோட்டல் பேலன்ஸ் பிபைடி ஸ்டார்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் எல்லாமே இந்த சைடு போட்டுக்கலாம். இது கேஷ் ரிசீவ்டு, பில்ஸ் ரிசீவபிள், டிஸ்கவுண்டர் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டர் ஆடுது. இது பில்ஸ் ரிசீவபிளோட சிடி. பில்ஸ் ரிசீவபிள் கான்செப்ட் மட்டும் தான் எடுத்து போடணும். ஸோ இந்த கேஷ் குழப்பி கூட இந்த கேஷ் பில்ஸ் ரிசீவபிள் வந்ததுக்கான கேஷ், இந்த கேஷ் டோட்டல் டேட்டாஸ் இருந்து கேஷ் வந்த கேஷ். ஓகே, தென் டேலி பார்த்தீங்கன்னா பில்ஸ் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு? 2,05,000 நமக்கு பில்லு ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். இந்த 2,05,000 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் டேட்டாஸில் சிஆர் சைடு நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஓகே, பில்ஸ் ரிசீவபிளில் நம்ம கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டை இங்கே 2,05,000 சொல்லி கண்டுபிடிக்கணும். அதாவது கண்டிப்பாக போகணும். போட்டால் மட்டும்தான் அதுக்கு இதுக்கும் கனெக்ட் ஆகும், இல்லாட்டி கனெக்ட் ஆகாது. சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பிபிடியில் 2,50,000 போட்டாச்சு, நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பை கேஷ், பை பேடப்ஸ், பை ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ், பை பேலன்ஸ் சிடி நம்ம கண்டுபிடிச்ச பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு? 2,05,000 ரிசீவ் ஆயிருக்கு. தென் டிஸ்ஆனர் ஆனது, இப்போ டிஸ்ஆனர் பில்ஸ் டிஸ்ஆனர் ஆனது 15,000 டிஸ்ஆனர் ஆயிருக்கு. ஸோ டிஸ்ஆனர் ஆன அமௌண்ட்டை டோட்டல் டேட்டாஸில் டிஆர் சைடு பில்ஸ் டிஸ்ஆனர் அப்படிங்கிறது போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளோ டிஸ்ஆனர் ஆச்சோ அது எழுதுறோம். சரிங்களா? பில்ஸ் ரிசீவபிள் டோட்டல் டேட்டாஸ் போடும்போது இந்த 2 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. டிஸ்ஆனர் ஆயிருந்துச்சு அப்படின்னா டோட்டல் டேட்டாஸில் டிஆர் சைட் போடுவோம். ஓகே, கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டை சிஆர் சைட் போட்டு டேலி பண்ணுவோம். தென் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது கிரெடிட் சேல்ஸ். இது நமக்கு என்னது? பிஎஃப். ஓகே, 9,85,000 இது கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் நம்ம கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போது இது கிரெடிட் சேல்ஸ், இது கேஷ் சேல்ஸ். ஸோ
கிரெடிட் சேல்ஸ் ப்ளஸ் கேஷ் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ். நமக்கு டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் டோட்டல் டேட்டாஸ் போடும்போது நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ஹானர் அண்ட் பில்ஸ் ரிசீவபிளோட ஆன்சர் நார்மலாக போடும்போது ஈஸியாக போட்டுக்கலாம். டோட்டல் டேட்டாஸ் எந்த சைட்டில் நீங்கள் பேலன்ஸ் பிபிடி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே பில்ஸ் ரிசீவபிளுக்கும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணி போட்டீங்கனாலே ஈஸியாக முடிஞ்சிடும். நாளைக்கான வீடியோவில் வந்துட்டு டோட்டல் கிரெடிட்டாஸ் அண்ட் பில்ஸ் பேபிள் பார்க்கலாம். அதுக்கும் இதே மாதிரி நிறையா ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். அவங்களையும் மெம்பரில் ஜாயின் பண்ண சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் முடித்தோடனே ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஆன்லைன் ப்ராக்டிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எழுதி பார்த்துட்டு நீங்கள் உங்களை செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.